புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொஞ்ச நேரம் செலுத்துவோமா? வருகிற புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக, கண்ணீருக்கு முடிவை கொண்டு வருகிற ஒரு ஆண்டாக, நடிப்பை கற்று தருகிற ஒரு ஆண்டாக, தேவன் நடத்தும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட மனக்கண்களை ஆண்டவர் திறந்திருக்கும்படியாக, ஆவிக்குரிய கண்களை கண்ட திறந்திருக்கும்படியாக, ஓ சந்த ரத ரத பல பர கத ரம நம ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஓ ஷிகர கத்தியால அடிமர பக்கம அடிமர பரப ஓ ஷபா பப 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 ஓ ஹல்லேலூயா. We give you glory, Lord. We give you glory, Lord. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று புதிய வருஷத்துக்குள்ள வர்றதுக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து நம்ம புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Give glory to God. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இருக்க மனுஷங்கள்லாம் புதிய வருஷத்தை வேற விதமா எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல நின்று இதை துவங்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. போன வருஷம் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றல. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நம்ம கூட இருப்பேன்னு சொன்னார். அக்கினி நடக்கும் பொழுது அக்கினி ஜுவாலைகள் பேரில் பற்றாது என்று சொன்னார். வேதனை துன்பங்கள் சூழ்ந்தாலும் கர்த்தர் நடத்தி வந்தார், கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுவோமா? கொஞ்சம் கூட ஒரு முறுமுறுப்பு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்க தவிர நான் எதிர்பார்த்த மாதிரி போன வருஷம் இல்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் இல்லையே நினைக்காது. ஆண்டவர் இந்த வருஷத்திலே உன்னை கட்ட நடத்துவார், உன்னை கட்ட நடத்துவார். கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் வாயிலிருந்து துதியின் சத்தம் மாத்திரமே. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரத்தின் ஓ துதியின் சத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிக்கபா பா 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 ஓ ஷபா பா 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 மகிமை. ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கர்த்தர் இந்த வருஷத்துல புதிய கதவுகளை ஆண்டவர் திறப்பாராக. ஓ ஷிகர கந்தரா நியாரபோ நியாரகதுரா தியாலரா ஓ ஷிகர நியாரகதுரி தெலெலி மரபு கபரி பலவரவா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நித்திரனா அடைப்பவன் இல்லை. நித்திரனா அடைப்பவன் இல்லை. நித்திரனா அடைப்பவன் இல்லை. நித்திரனா அடைப்பவன் இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. சொல்லி வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து. இல்லை இல்லை இல்லை, விசுவாசமா சொல்லு. உனக்கு முன்பாக கர்த்தர் திறக்கிற அந்த வாசல்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அழைக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருக்கள் அழிக்க முடியாது. கர்த்தர் உலகாக வைத்திருக்கிறவர்களை கண்கள் காண முடியாது. இந்த அதிகமான நேரத்திலே ஆண்டவர் கண்களை திறந்துவிடுவாராக. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே.
வாசலை வைத்திருக்கிறேன். This year going to be a blessed year. ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்புமாய் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு சொல்றாரு, நான் தான் வாசல் பா உனக்கு, நான் தான் வழிப்பா உனக்கு. நீ எனக்குள்ள வந்தனா ஒரு மேய்ச்சல் உனக்கு உண்டு, ஒரு மேய்ச்சல் உனக்கு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, ஒரு நன்மை உனக்கு உண்டு. நீ வரபா சந்த ரபா நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்துதான் கர்த்தர் வாசல்களை திறக்கிறத நீ பார்ப்ப. இத்தனை நாள் எங்கெங்கயோ போய் ஏதோ இடத்துல கதவை தட்டினது உண்டு, எங்கெங்கயோ வாசல் நீ காத்துக்கிட்டு இருந்தது உண்டு. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு சுய பலத்துல ஓடி போய் நின்று அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். குறிப்பா இந்த வருஷத்துல நிறைய சுவிசேஷத்திற்கான வாசல்களை கர்த்தர் திறக்க போறார். God is going to open the doors for evangelism. ஆண்டவர் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஆமென், ஆமென். நெருக்கப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கட்டும். நெருக்கப்பட்டிருக்கிற உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கட்டும். உன் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு. ஆமென். பிள்ளை பெறாத மலடிய நீ மகிழ்ந்து களிக்கூர். நீ பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிக்கூறு, நீ மகிழ்ந்து களிக்கூறு. நான் வாசல்களை திறப்பேன். I am going to open the doors. I am going to open the doors. நீ நினைக்கிற இனிதான் திறக்கணுமான்ட்டு இல்ல. கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறவைகளை பார்க்கும்படி உன்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. கர்த்தர் உனக்காக எல்லா காரியத்தையும் வருஷத்தின் துவக்கத்திலேயே செஞ்சிட்டார். குடும்பத்தில் ஒரு பொருளாதாரத்தின் நன்மைகளை ஆண்டவர் தருவாராக. பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிப்பின் வாசல்களை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக. பலவீனத்தின் கட்டுக்களை கர்த்தர் உடைத்து சுகவீனத்தின் நுகங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உண்மை அவருடைய கிருபைகளை இந்த வருஷத்திலே பொழிந்தருளுவாராக. கர்த்தாவே, உம்முடைய சுகம் ஆரோக்கியத்தை இந்த காலை நேரத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். God is going to show you the opportunities. அநேக வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு முன்பாக காண்பிக்கும். அநேக வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். The opportunities will come onto you. உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை நிலைநிறுத்தும்படியாக வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டாய் இருக்கும். அதிசயமாய் நீ பார்க்க போற கர்த்தர் உனக்காக திறக்க போகிற அந்த வாசல்களை பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் பிறந்தார் அடிப்பவனில்லை, இல்லை
அதிலிருந்து பிரசங்கம் அல்ல, அதில் சொல்லப்பட்டதான ஒரு சில காரியங்களை மேற்கோடிட்டு அதை ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டதான அந்த காரியத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதுமாக தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்யலாம். வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். I know your works. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமா என்ன செய்வார்? வரும். அப்ப அந்த கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. இப்ப இதை சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக? கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை என்ன செய்யல? மறுதலிக்கவில்லை. கொஞ்சம் பலன் இருந்தும் நீ எனக்காக எதனா செய்யணும்னு நினைச்ச பத்தியா, எனக்காக வாழணும்னு நினைச்ச பத்தியா, என் நீ விசுவாசம் நினைச்ச பத்தியா, இதை நான் அறிந்து இதற்கு நான் உனக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறேன். நான் உனக்கு முன்பாக என்ன செய்ய போறேன்? திறந்த வாசலை. ஆமென். அப்போ கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இந்த வருஷத்துல ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அத சொல்றாரு, வாசலை உனக்கு முன்பா வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. இப்போ இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் அநேக கதவுகள் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்துல என்ன செய்ய போறாரா? எவ்வளோ பேர் மந்திரத்தினால போட்டுலாம் நம்ம வாழ்க்கையில பலவிதமான காரியத்தை செய்து நமக்கு திறக்கப்பட்டிருக்கிற வாசலை போட்டுறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? சுத்திட்டே இருக்கு. அப்போ ஆண்டு சொல்றாரு, அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான்? பூட்ட மாட்டான். இப்போ பூட்ட மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு காரியத்தான் சொல்றாரு பாருங்க. ரெண்டு காரியத்தை அதில் சொல்றாரு. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஒன்று, அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து என்ன செய்வார்கள்? பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். என்ன அர்த்தம்? நமக்கு எதிராக இருந்தவர்கள் இவங்களா நம்மளை தேடி வருவாங்களா அப்படின்ற அந்த காரியத்துல இவங்களா ரட்சிக்கப்படுவாங்களா, இவங்களா இயேசுவை ஏற்றுப்பாங்களா, இவங்களா ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்வாங்களா அப்படின்னு ஆண்டுடைய நாமத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தவர்கள் கர்த்தரை தேடி கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தருடைய சனத்தை பணிந்து கொள்ள என்ன செய்வார்கள்? வருவார். இது ஃபர்ஸ்ட் ஒரு அடையாளமாக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். எதிராக இருந்தவர்கள், சத்ருவாய் இருந்தவர்கள், எப்பொழுதும் நமக்கு விரோதமாய் வழக்காடினவர்கள் உன்னை பணிந்து கொள்ள என்ன செய்வார்கள்? வருவார்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செய்வார்? நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் இதை அடையாளமாக சொல்லி காட்டுகிறார். அடையாளமாக கர்த்தர் வைக்கிறார். எதிராக இருக்கிறவர்கள், சத்ருவாக இருந்தவர்கள், உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வழக்காடினவர்களை நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். நான் அவங்க மேல அன்பா இருக்கிறத அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. ரெண்டாவது காரியம் வாசிக்க. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்ச கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இரண்டாவது, இந்த வருஷமும் சோதனைக்குரிய வருஷமா தான் இருக்கும். இந்த வருஷமும் இந்த பூச்சக்கரத்துல கடைசி காலங்கள்ல ஆண்டவர் சொன்னதான எல்லா சம்பவமும் அதிவேகமாக 2 மடங்கா தான் நடக்கும். அவன் எல்லாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல கிருபை வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் மேல கிருபை வைத்து அந்த கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன். பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை என்னுடைய கரங்களினால் என்ன செய்வேன்? அரவணைப்பேன். எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன். பறந்து காக்கிற ஒரு பட்சியை கூட
நான் உன்னை என்ன செய்வேன், பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொன்ன மாதிரி பூச்சக்கரத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதிதீவிரமாக 2 மடங்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாய் நடந்தாலும், வேதனைக்குரிய காரியங்கள் இருந்தாலும், நீ கர்த்தரை மறுதலிக்காம கர்த்தரை வைராக்கியமா பிடிச்சதுனால நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. ஆண்டுடைய கரமோ நம்மை மூடிக்கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆண்டுடைய கிருபை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். முதல் அடையாளம் சொல்றாரு, உன் சத்துருவை பணிந்து கொள்ளும்படி கொண்டு வருவேன். 2வது அடையாளம் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறன்றதுக்கு அடையாளமே உனக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு தான். ஆமென். அல்லேலூயா. 1000 வாதைகள் வரலாம், ஒமிக்ரான், அந்த கிரான், இந்த கிரான், எல்லா கிரானும் வரும், எல்லா லாக்டவுனும் வரும். ஆமென். ஆனாலும் கர்த்தர் நமக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த கவர்மெண்டால இந்த வாசலை பூட்ட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை என்ன செய்றாரு? ஆமா, ஆண்டவர் வாசலை திறந்து கவர்மெண்ட் என்ன லாக்டவுன் போட்டாலும் எது பண்ணாலும் நம்ம வேலை அது தானாய் நடப்பதற்கு நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் இந்த வருஷத்திலே பூட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனித யுக்தியினால், மனித யோசனையினால் இதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோடக்ஷன் அவர் சொல்றார். இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்றத அந்த 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் 1 அவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். ஜெபம் நடத்தும் போது பாஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, பரிசுத்தம் உள்ளவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்க எப்படி இருக்க, எப்படி வேணா இருக்கலாம். எப்படி இருக்கணும்? பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்க? பரிசுத்தனா பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தனா என்ன? தூக்க நடத்துல இருக்கிறோம் பாஸ்டர். செட் அபார்ட். என்னது? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. இங்க வந்த தோத்திரம் அல்லேலூயா. வீட்டுக்கு போனா சினிமா பாட்டு, வீட்டுக்கு போனா மஞ்சள் தடவி குங்குமம் தடவி சாமி கும்பிடுறது, இந்த சோழிக்கெல்லாம் இந்த வருஷத்துல கதைக்கு ஆகாது. 2 படங்களை போனா பாதுகாப்பு இருக்காது. ஆமென். பரிசுத்தம் என்று சொன்னால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் மாறுகிறவர்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி சொன்னார், பரிசுத்தம் உள்ளவரும். ஆமென். அவர் சொல்றார் பரிசுத்தம் உள்ளவரும். 2வது சொல்றாரு சத்தியம் உள்ளவரும். 2வது எப்படிப்பட்டவர்? ஆமா, உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வார்த்தை உண்மை உள்ளவர். எதை சொன்னாரோ அதை என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. மனுஷ மனசு மாறலாம், கர்த்தர் சொன்னார்னா அதை என்ன பண்ணுவாரு? செய்வார். அவர் பேசுவதெல்லாம் உண்மைதான், நம்ம பேசுறதெல்லாம் பொய் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அவரை யாருக்கு இதெல்லாம் செய்வார்னா, நீ உண்மையா இருந்தால், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு வாசலை தரப்பார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருந்தா உனக்கு வாசல் திறக்கப்படும். 2வது சொல்றாரு, நீ சத்தியம் உள்ள தேவனை ஆராதிக்கிறபடியினாலே சத்தியத்தை உன் வாயில என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அப்ப நீ பொய் பேசுகிற ஒருவனாக, ஏமாற்றுகிற ஒரு நபராக, வஞ்சிக்கிற ஒரு நபராக வாழ்ந்துட்டு எனக்கு வாசல் திறக்கணும், அப்படி திறக்கணும், இப்படி திறக்கணும், ஒண்ணும் என்ன செய்யாது. ஆமென். சத்தியம் உள்ளவரும். 3வது ஒன்று சொல்றாரு பாருங்க, தாவீதின் திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. அப்ப திறவுகோல் எதை குறிக்கிறது? அத்தாரிட்டியை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென். ஏன் ஆண்டவர் தாவீதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், தாவீது தான் இஸ்ரவேலின் ராஜ்யத்துக்கு, இஸ்ரவேல் முழுவதுக்குமாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. இவன் ராஜாவாக இருந்த காலத்துல அவன் கதவை திறந்தாதான் உள்ள என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் வர முடியும். அவன் கதவை பூட்டிட்டானா யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்ப அவனுக்குள்ள அந்த அதிகாரம் இருந்தது, தாவீதுக்குள்ள அந்த அதிகாரம் இருந்தது. அப்ப தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், தாவீதின் சந்ததியில் இருந்தவரும் அந்த தேவாதி தேவன் சொல்றாரு, அந்த திறவுகோல் யார்கிட்ட, அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? ஆமென். அந்த அதிகாரம் யார் கையில இருக்குது? நான் சொல்றேன், உனக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிற கதவை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டார்? அப்ப சொல்லிட்டு அப்படி கடைசியில அதை சொல்லி முடிக்கும் போது அந்த வசனத்தை பாருங்க,
11வது வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாத்தையும் சொல்லி சொல்றாரு, சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். ஆமென். தம்பி ஒருத்தர் ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருந்தார், நான் பார்த்தேன். சிப்பு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய என்ன சொல்றது, இந்த கொரோனாவுக்கு நம்ம சர்டிஃபிகேட்லாம் ஃபோனில் வச்சுருக்கிறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் எத்தனை ஊசி போட்டிருக்கோம், என்ன டீட்டெயில்ஸ்லாம் சிப்பு பொருத்தினா ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வலது கையிலையும் நெற்றிகளையும் என்ன செய்யப்படும், முத்திரை பதிக்கப்படும் பைபிளை சொல்லியிருக்கு. எப்போ பதிக்கப்படும்? இயேசு வந்து போன பிறகு பதிக்கப்படுமா? 2022 எப்போ பதிக்கப்படும்? வந்து போன பிறகா, இல்லைன்னா வர்றதுக்கு முன்னாடியா? முன்னாடியா பின்னாடியா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில இது என்ன செய்யப்படும்? அப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சிப்பெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு பக்கம் என்ன பதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவர் ரொம்ப பக்கத்துல வந்து ரொம்ப ரொம்ப சமயத்துல இருக்க, இன்னும் 10 வருஷம் ஓடுமானா தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் தேதி ஏதோ கேட்கக்கூட, சரி ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியத்தெல்லாம் ஏற கட்டிட்டு நாளைக்கு எனக்கு பரலோகத்துக்கு வாப்பான்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவீங்க? இல்லை ஆண்டவரே, இன்னும் ஒரு 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 அரை நாள் என்ன செய்யறேன், எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓட்டி பார்த்து ஒரு 10,000 சம்பாதிச்சுக்கிறேன், கொரோனா டியூட்டி பார்த்து சம்பாதிச்சுக்கிறேன் சொல்லுவீங்களா? இல்லை என்ன செய்யணும்? எனக்கு சொன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு 10 மணி நேரம் டைம் கொடுத்தா, எங்கன்னா கிராமத்தில் போய் பப்பாட்டைக்கப்பட்ட காமிச்சு எதனா ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட்டு போய் சேருவோம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த ஒரு 10 மணி நேரம் குடும்பத்தோட இருந்துட்டு போக நினைக்கிறீங்களா? நான் ஒரே ஒரு கருத்தை சொல்றேன், ஆண்டு சீக்கிரம் வரப்போறாரு. நீ கையில ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது, ஆத்மா ஒன்று தான் வரும். இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உனக்கு திறந்த வாசல் எது தெரியும் வச்சிருக்கிறாரு, சுவிசேஷத்துக்கு. நீ போற இடத்துல கர்த்தர் வாசலை திறப்பாரு, நீ சொன்னா ரட்சிக்கப்படுவாங்க. உன் வாயில கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீ அதாவது தானியத்தை கட்டி வைக்கிறவர்கள் ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆமா, ஆண்டவரை பத்தி தெரியும், ரட்சிப்பை பத்தி தெரியும், அனுபவிச்சிருக்கிறாரு. நீ சொல்லாம கட்டி வைத்து நீ வாழ்ந்துகிட்டு இருந்தனா ஆண்டோடைய வருகையில வெக்கப்பட்டு போயிடுவேன். 1ஆம் தேதி சொல்றேன், அடுத்த முறை வரும் பொழுது நீ ஒரு ஆத்மாவையாவது கர்த்தருக்கு கொண்டு வராமல் இருந்தனா இந்த மரம் இன்னும் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுவாரா, இடுபட்டு போட்டு கர்த்தர் சொல்லுவாரான்னு தெரியல. யார் இந்த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா பிரயாசப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் ரைட்டு, இனி காலம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். இனி நீ கடவுளை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா, அவர் சீக்கிரமா வரப்போறார். கர்த்தர் ஏன் உனக்கு இந்த பாதுகாப்பையும் வாசலையும் திறக்கிறார்னா, நீ இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும், செய்யணும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுத்து, நான் செத்தா இல்லை இந்த உலகத்தை விட்டு நான் போனேன்னா என் பின்னாடி என் பணம் வரப்போகிறது கிடையாது, என் குடும்பம் வரப்போகிறது கிடையாது, என் பிள்ளைங்க வரப்போகிறது கிடையாது, நான் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட நான் கொண்டு வரணும். பாரத்தோட இந்த இடத்துல ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம், கடவுள் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லணும் நீ வந்திருக்கலாம். ஆனால் இதுதான் உனக்கு எனக்கு ஒரு வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அப்படி வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை நான் பார்க்கும்போது தான் யோசிச்சேன், எல்லாம் ரைட்டு தான், சிப்புலாம் பொருத்தியாச்சு, அதெல்லாம் பொருத்தியாச்சு, ஆனால் உன்னுடைய பிளான் என்னவா இருக்குது? ஆண்டவர் சமூகத்தில் போகிறப்போ எனக்கு இன்னும் இத்தனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நீ அப்படி போய் ஒரு தரிசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறியா? நான் என்ன பண்ணணும்? கடவுளுக்காக நான் என்ன செய்யணும்? இந்த இயேசுக்காக நான் என்ன செய்ய போறேன்? இந்த ரட்சித்த ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? நான் சும்மா வெறுங்கையோடு போய் அங்கே நிற்க போறேன்னா யோசனை பண்ணு. ஒப்பு கொடு. ஒரு 5 நிமிஷம் அவங்க நான் கொடுக்குறேன். 5 நிமிஷம் நீ எடுத்துக்க, 5 நிமிஷம் எடுத்துக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் சும்மா வெறுங்கையோட அங்கே வந்து நிற்கக்கூடாது, வெறுங்கையோட வந்து நிற்கக்கூடாது. நீங்கள் சொன்னாலும் நீங்கள் நிறுத்தினாலும் நிற்காட்டினாலும் நடக்கிறது நடக்க தான் போகுது. இந்த வருஷத்தில் கொடிய வாதைகள் வரத்தான் போகுது, லாக்டவுன்ஸ் வரத்தான் போகுது. அவருடைய வருகைக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நடக்க தான் போகுது. யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. என்னதான் ஜெபம் பண்ணாலும் பைபிளை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. உன் ஜெபம் எதுக்கு தெரியுமா?
அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களை தேவனிடத்துல கொண்டு வர்றதுக்கு தான். அழிந்து போகிற ஒரு கூட்டத்தை, அழிந்து போகிற ஒரு ஜனத்தை அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்ததான் கர்த்தர் உனக்கு உயிரை கொடுத்திருக்காரு. கர்த்தர் உனக்கு கிருபையாக எத்தனையோ தீங்கிலிருந்து காப்பாற்றினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் எதனா சொத்து வாங்கலாமா, இன்னும் எது வாங்கலாமா, அது வாங்கலாமா, என்னுடைய வசதியை பெருக்கிக்கலாமா, இன்னும் நான் அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாம், நீ பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காத. அந்த பிளான் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். உன் பிளான் எல்லாம் எதுவா தெரியுமா இருக்கணும்? இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல இயேசுக்காக நான் என்ன செய்ய போறேன், நீ இதை செஞ்சு பாரு. உன் பிளான்ஸை விட கர்த்தர் பெரிய பிளான் நமக்கு செஞ்சுட்டே இருப்பான். நம்ம பிரச்சனையே அதுதான். பிளான் போட்டு இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற, இதுவும் கிடைக்கல, இயேசுவும் இல்லாம நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா இந்த கடைசி காலத்துல உமக்காக நான் இதெல்லாம் செய்யலாம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஒரு வருஷத்தை நீங்க எனக்கு கூட்டி தருவீங்கன்னா, அது ஒரு வருஷத்துல மாசத்துக்கு ஒரு நபரையாவது இயேசுக்குள்ள கொண்டு வரக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. யார் எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியாது. எத்தனை நாள் உன் சொந்த பந்தங்கள்லாம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்திருப்பாங்கன்னு? எத்தனையோ சொந்தங்களை நம்ம இழந்திருக்கோம், எத்தனையோ உறவுகளை நம்ம இழந்திருக்கோம், எத்தனையோ நண்பர்களை நம்ம இழந்திருக்கோம். சொல்ல முடியுமா இவங்களெல்லாம் நான் பரலோகத்துல வந்தா பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அன்பு தேவ பிள்ளைய, உன் கையில தான் கர்த்தர் கேட்பார். குடும்பத்தாருடைய ரத்தப்படியை உன் கையில தான் கர்த்தர் கேட்பார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் உனக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் டோரை ஏன் உண்டு பண்றேன்னா, என் வருகைக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலை, திறக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல்ல புகுந்து ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு நீ செய்ய மாட்டியா? ஏதாவது ஒரு காரியத்தை நீ செய்ய மாட்டியா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. போதும், இவ்வளவு நாள் இந்த ஆத்மா தாங்க, அத்தனை ஆத்மா தாங்க, எல்லாத்தையும் கிரியை செய்ய ஆரம்பி. நீ ஜெபித்த ஆத்மாக்களுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லு. ஜெபித்த இந்த ஊருக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லு. நீ நாம் செய்ய வேண்டிய காரியம் கிரியையில இறங்கி ஆண்டவர் குறித்து சொல்லும். ஆண்டவரே, ஆண்டவர் பத்தி சொல்லுவோம். எவ்வளவோ பேருக்கு தெரியல, இயேசுவை பத்தி தெரியல. இன்னும் கிச்சிப்பாளையத்துல இருக்கிறான், சேலம் மாவட்டத்துல இருக்கிறான். லாஸ்ட் கூட வரும்போது அதெல்லாம் சொல்லிட்டு வரான். 38 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் இயேசுவை தெரிஞ்சிருக்கிறாங்க? ஏன் அவங்க உடனே அவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் இயேசுவை தெரிஞ்சிருக்கிறாங்க? பேர் கிறிஸ்தவங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஆனா ஏத்துக்க மாட்டேன்றாங்களே. எஸ்கேப் ஆகலாம் நினைக்க வேணாம். ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும். இதே உங்க வீட்டுக்கார ரட்சிக்கப்படணும் எவ்வளவு போராடி ஜெபம் பண்றேன். இதே உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும் எவ்வளவு போராடி ஜெபம் பண்றேன். ஆனா மத்த யாருன்னா நம்ம என்ன சொல்றோம், அவன் சொன்னா கேட்டுக்க மாட்டேன்றாங்க, ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, அவர் ஆண்டவர் விட்டு தூரம் இருக்கிறாருன்னா கண்ணீர் தானா வருது, உபவாசம் தானா வருது. நான் மற்றவங்களை பற்றி ஆண்டுகிட்ட சொல்லி நான் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. ஆண்டுகிட்ட கேட்போமா, ஆண்டவரே அடுத்த வருஷம் ஒருவேளை எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் மட்டும் இப்படியே வந்து உட்காந்து உருண்டு பெறக்கூடாது. ஆண்டவரே என்னோடு கூட ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வரேன். அன்னைக்கு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கொண்டு வந்துட்டேன், ஒரு கிராமத்தையே கொண்டு வந்துட்டேன். இந்த கிருபையை கேளுங்க, இந்த கிருபையை கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கேளுங்க. நம்ம அப்படியே அந்த கடைசி நாட்கள் ரொம்ப நெருங்கி நெருங்கி போய்கிட்டே இருக்கிறோம். அது ஆண்டுகிட்ட முன்னாடி போய் நிற்கிறப்ப ஒரு ஆயுஷ நாளை வீணாக்கிட்டு என்னத்தை நம்ம அப்போ போய் செய்ய போகிறோம்? கடைசி பரலோகத்தில் தான் இருக்க போகிறோம். ஒருத்தருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லாமல், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து என்ன போய் பண்ண போகிறோம்? என்ன போய் பண்ண போகிறோம்? ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஆண்டவரே எனக்குலாம் வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் கிருபை தருவார், ஆண்டவர் கிருபை தருவார். ஆமென். அதுதான் இந்த வசனம், திறந்த வாசல் உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன். வாயை திறக்கும் போதே ஜனங்கள் அந்த ரட்சிப்பை
பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்களுக்கு பெற்று வச்சிருக்கிறார். ஒரு ஜபமா 2 கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்து, எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. உனக்கு எதோ குறிச்சோ பாரம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, இந்த பாரத்தில் அப்படி விட்டுட்டு ஒரே ஒரு பாரத்தை மட்டும் கேள. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புயா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் மேசுவத்தான், மரித்தாலும் மேசுவத்தான், வாழ்ந்தாலும் மேசுவத்தான், மரித்தாலும் உம்மை போல் என்னை நீர் மாற்றுவையா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போல் வாழ்ந்தாடும் மேசுவக்கா, மரித்தாடும் மேசுவக்கா, நான் வாழ்ந்தாடும் இயேசுவுக்கா, மரித்தாடும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாடும் இயேசுவுக்கா, மரித்தாடும் இயேசுவுக்கா. இரவு நேரத்துல என்னடா இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டோடைய ஒரே ஒரு இயக்கம் இது ஒண்ணுதான். ஆண்டோடைய இயக்கம் இது ஒண்ணுதான். உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வரதுக்குள்ள ஏராளமான ஆத்மா அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு, நரகத்துக்கு போயிட்டே இருக்கு. கடந்த கொரோனால எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க, இயேசுவை பத்தி தெரியாம போயிட்டாங்க. இனி இருக்கிற காலத்திலேயாவது நீ செய்ய வேண்டிய வேலையை நீ தான் செய்யணும். உன் வேலையை நான் செய்ய முடியாது. நீ செய்ய வேண்டிய வேலை, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை நீ தான் செய்யணும். ஒரு மந்தமான ஒரு சபையாக, ஒரு சுயநலமான ஒரு சபையாக கூடாது. அவர் சிலுவையில குற்றீரம் குறையிறமா தொங்குறப்ப கூட ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசம் இருப்ப. அந்த டைம்ல அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நானே எப்படி தொங்குறேன், என் வெளியே பார்க்கட்டும்னு சொல்லி அவர் நினைக்கல. அந்த ஒரு ஆத்மாவும் வெளியேறப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லி, இன்றைக்கு நீ என் கூட பரதேசம். கடைசியில கூட ஒரு ஆத்மா வந்தாய், சிலுவையில கூட ஆத்மாவை சம்பாதித்து தான் சேர்த்தார். உமை போல என்ன மாத்துக்கணும், நான் நடக்கிறப்ப அற்புதம், பாடுறப்ப அற்புதம், பேய் ஓட்டணும், நோய் ஓட்டணும் இல்ல, ஆத்மா பார். உம்மை போல் என்னை நீர் மாற்றுமையா, உமக்காக என்னை நான் தந்தேனையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. தொடர்ந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரும்படியாக நம்முடைய திருச்சபையானது தேவனுடைய சமூகத்துல ஆண்டவருடைய மணவாளனை இந்த சபை மணவாட்டி சந்திக்கும் போது உத்தமம் உண்மையான ஊழியக்காரன் உத்தமத்துக்குள் பிரவேசி நல்லது செய்தாய் என்று சொல்லி
நம்மை வரவேற்கிற சத்தத்தை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம்